ஹாய் படிஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் செவிலியராக வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் அவருடைய உறவுக்காரர்களுக்கும் நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது துளசி அப்படின்றவங்க தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க, இவங்களுக்கும் இவங்களுடைய உறவுக்காரங்களான தோழியான அவங்களுடைய குடும்பத்திற்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் தோராயமாக 2008 காலகட்டம் தாங்க. இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய துளசியுடைய தோழியின் பெயர் செல்வி தாங்க. இவங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அப்பா அம்மா, இந்த செல்வி இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2005 காலகட்டத்துல அதுக்கு முன்னதாகவே ஒரு 2 வருடங்களாக அது கிராமத்துல இருந்து பக்கத்து கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவருடைய பேர் வந்து ராஜேஷ்குமார். இந்த இருவரும் காதலிக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2005 காலகட்டத்துல தான் இருவருடைய குடும்பத்துக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அந்த சமயத்துல இவங்களுடைய காதலை வந்து இரு குடும்பத்தினருமே வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த இருவருமே வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து தஞ்சாவூர்ல இருந்து கொடைக்கானல்ல அவங்களுடைய நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரிந்தவங்க இருக்காங்க உலக, அவங்க மூலியமாகவே திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி திருமணம் நடந்து முடிந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலகட்டங்களாக கொடைக்கானல்ல தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதன் பிறகுதாங்க இவங்களுடைய சொந்த ஊரான தஞ்சாவூர் மாவட்டத்துக்கே வந்து சேர்ந்துருக்காங்க. அப்படி வரும்பொழுது இந்த ராஜேஷோடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து இப்படியும் வந்துட்ட, சரி நல்லபடியா வாழ்ந்துட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து ஏத்துக்கிறாங்க. ஆனா இந்த செல்வியோட குடும்பத்தினர் வந்து அக்செப்ட் பண்ணவே கிடையாது. இனிமே எங்களோட முகத்திலே முடிக்காது அப்படின்ற மாதிரி தாங்க வெறுத்து ஒதுக்கிறாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலகட்டங்கள் கடந்துருச்சு. அந்த சமயத்துல இந்த ராஜேஷ்க்கும் இந்த செல்விக்கும் வந்து 3 வயசுல வந்து ஒரு பெண் குழந்தை இருந்திருக்குதுங்க. இவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துமே 3 வருடமாக இவங்களுடைய அப்பா அம்மா வந்து பாக்குறதே கிடையாது. ஆனா அதுக்கு பிறகு தாங்க மனசு மாறி நம்மளுடைய பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அவளை போய் பார்க்கணும், இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப நாளா வந்து நம்மளுடைய குடும்ப ரிலேஷன்ஷிப் வந்து அப்படி நீடிக்காமே வந்து இடி விழுந்த மாதிரி போயிடும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போய் பார்க்க பேச அப்படின்ற மாதிரி தாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இந்த செல்வியோடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கிராமத்துல வந்து ஊர் திருவிழா நடந்துட்டு இருக்குது. அந்த திருவிழாக்கு தன்னுடைய மகளையும் மருமகளையும் நம்மளுடைய பேத்தியுமே கூப்பிடலாமே அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய மருமகன் கிட்ட சொல்லும் பொழுது உங்களுடைய மருமகனான ராஜேஷ்குமார் என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது என்னால வர முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை பிஸியா இருக்குது, அதனால உங்களுடைய மகளையும் பேத்தியும் மட்டும் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அதே மாதிரி தாங்க இவங்களுடைய மகள் மற்றும் உங்களுடைய பேத்தி வந்து உங்களுடைய ஊருக்கே கிளம்பி போய் அந்த திருவிழா வந்து நல்லபடியா கொண்டாடுறாங்க. அப்படி திருவிழா முடிச்சுட்டு கிட்டத்தட்ட இரவு தோராயமாக ஒரு 9 மணிக்கு உங்களுடைய வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல உங்களுடைய உறவுக்காரங்க நிறைய பேர் சத்தம் போட்டிருக்காங்க, இந்நேரத்துல நீ ஏன் கிளம்பணும்னு நினைக்கிற, காலையில கூட ஊருக்கு போக வேண்டியதானே, உன்னுடைய கணவர் வந்து திட்டமாட்டானா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அதுக்கு இந்த செல்வி வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கணவருக்கு வந்து நைட் சாப்பாடே நான் செஞ்சு வைக்கல, நான் போய் என் கையால சாப்பாடு செஞ்சு கொடுத்தாதான் அவர் வந்து சாப்பிடுவாரு, ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்ற பழக்கமே கிடையாது, அதனால நான் போய் சாப்பாடு செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துல இந்த செல்வியோடைய அப்பா அம்மா வந்து அக்செப்ட் பண்றாங்க. இந்த செல்வியோடைய அப்பா கிட்ட வந்து டிவிஎஸ் 50 ஒரு பைக் இருந்திருக்குது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, நானே வந்து என்னுடைய மகளையும் என்னுடைய பேத்தியும் கொண்டு போய் அவங்களுடைய ஊர்ல போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருடைய பைக்ல ஏத்திட்டு இந்த 3 பேர் வந்து கிளம்பி போயிருக்காங்க. இவங்களுடைய கிராமத்துல இருந்து கிராமத்தோட எல்லைப்புறத்திலே நெருங்கி போயிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு சாலை பிரிவு இருந்திருக்குது. அந்த இடத்துல எதிர்ப்புறத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குடிபோதையில ஒரு பெரிய பைக்ல ஒரு நபர் வந்துட்டு இருக்காரு. கும்மிருட்டா இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த இடத்துல யார் வரா என்னன்றது வந்து தெரியவே இல்லைங்க, நல்லா கவனிக்கவும் கிடையாது. திடீர்னு உங்களுடைய வண்டிக்கிட்டே வந்து அடிச்சு தூக்கி வீசி இருக்காருங்க. வீசின உடனே அவருடைய வண்டி வந்து வெயிட்டா இருக்குது அப்படின்றனால வந்து அவர் தடுமாறல, வேணும்னே வந்து மோதினாரா என்னன்னு தெரியலங்க, மோதின அடுத்த நிமிஷமே வண்டியை ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிட்டு மறுபடியும் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாருங்க.
வண்டியில இருந்து கீழே விழுந்த அந்த 3 பேரை வந்து ஒரு இடத்துல வந்து அடிபட்டு விழுந்து கிடக்குறாங்க. இப்படி விழுந்து கிடக்கிறத கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தாங்க அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் பூரா வந்து நெருங்கி போய் பாக்குறாங்க. அப்படி பார்த்த உடனே வந்து இவங்க நம்ம ஊர்க்காரங்க தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய உறவுக்காரங்கிட்ட புறமே வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு பிறகுதாங்க இந்த 3 பேரை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அந்த மருத்துவமனையில தாங்க இந்த மின்னஞ்சலை செயற்பணிய துளசி வந்து செவிலியராக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி மருத்துவமனைக்கு போன பிறகு எல்லா உறவுக்காரங்களுமே நெருங்கி வந்துட்டாங்க. அப்படி வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் மற்றும் செவிலியர்கள். அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த குடும்பத்தினர்கிட்ட வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மகள் இருக்காங்களே அந்த செல்வி, அவங்களுக்கு தலையில வந்து பலமா அடிபட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களா வந்து அவங்க வந்து ஹோமா இருக்கக்கூடிய கண்டிஷன்ல தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய அப்பா தான் என்னன்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 12 மணி நேரத்துல வந்து அவரோட உயிர் போனாலும் போக வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுடைய உறவுக்காரங்கிட்ட போற சொல்லிருங்க. அதே மாதிரி அந்த 3 வயசு பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து பெருசா அடிபடலை அப்படின்னு போட்டுதாங்க சொல்றாங்க. அதே சமயத்துல அந்த 3 வயசுல ஒரு பேத்தி இவங்க வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்குமே வந்து விபத்தாகி ஒரு சில இடத்துல மட்டும் சிராப்பு காயங்களோட வந்து தப்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து உங்களுடைய அப்பாவோட கண்டிஷன் மட்டும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸா இருக்குது. அதனால நீங்க எல்லாருமே வந்து இங்கேயே வெயிட் பண்ணுங்க, உள்ள யாரும் போய் தொந்தரவு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்றாங்க. இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய துளசியுமே அங்கே செவிலியராக வேலை பார்க்கக்கூடிய காரணத்தினால மருத்துவர்கள் இல்லாத நேரத்துல இவங்களுடைய உறவுக்காரங்களை ஒவ்வொருத்தங்களா வந்து பாக்குறதுக்காக அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு இங்க உள்ளுக்குள்ள படுத்து கிடக்கக்கூடிய அந்த செல்வியோட அப்பா இருக்காரு இல்லையா, பிக்ஸு அந்த மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. துடிச்சிட்டு இருக்கும் பொழுதே இந்த செவிலியராக இருக்கக்கூடிய துளசி வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய டாக்டரை வந்து கூப்பிட்டுருக்காங்க. அப்படி டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே இங்க பெட்ல படுத்து கிடக்கக்கூடிய அந்த செல்வியோட அப்பாவோட உயிர் வந்து அப்படி பிரிஞ்சு போயிருக்குங்க. அதன் பிறகு வந்து இவங்க எல்லாருமே வந்து மிரண்டு போயிட்டாங்க. இப்படி நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே செல்விக்கு தெரியாதுங்க. ஏன்னா அவங்க வந்து ஹோமா கண்டிஷன் தான் இருந்திருக்கிறாங்க. தன்னுடைய அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயம் கூட தெரியாம தாங்க மயக்க நிலையில இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய சடலத்தை எடுத்துக்கிட்டு முடிக்கக்கூடிய ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சுட்டு உங்களுடைய ஊருக்கே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சில உறவுக்காரங்க மட்டும் தான் இந்த மருத்துவமனையில் இருக்கிறாங்க. மற்ற உறவுக்காரங்க எல்லாருமே வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஊருக்கே கொண்டு வந்துட்டு இவருடைய அப்பாவுடைய சடலத்தை வந்து சுடுகாடுக்கே கொண்டு போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாகவே வந்து இந்த செல்வி அப்படின்றவங்க வந்து கோமால தான் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு மருத்துவமனையில நைட் ஷிஃப்ட் வழங்கக்கூடிய அந்த துளசி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க பக்கத்திலே இருந்துட்டு இவங்களோட தோழியை வந்து நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட தோழின்னு சொல்றதை விட உறவுக்கார பெண்மணி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லணும். நெருங்கிய உறவுக்கார ஒரு பெண்மணி தான். ஆனா இருவருமே வந்து ஈக்குவல் வயசுல இருக்கிறது அப்படின்றதுனால தாங்க அவங்க வந்து தோழி மாதிரி பழகிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்திலுமே அவங்க வந்து கண்ணை மூடிதாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கழிச்சுதாங்க இந்த செல்வி அப்படின்றவங்க வந்து கண்ணே முழிக்கிறாங்க. முழிச்ச பிறகு இவங்களுடைய அம்மா வந்து பேசுறாங்கங்க. பேசும்பொழுது இவங்க வந்து அப்பா எங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கறாங்க. ஏன்னா விபத்தானது வந்து இந்த 3 பேர் தானே விபத்தானது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவங்க வந்து ஊர்ல இருக்கிறாரு, ஆஸ்பத்திரியில வந்து நிறைய பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனாலதான் அவங்க எல்லாருமே இங்க ஊர்ல இருக்கிறாங்க. உன்னோட குழந்தையுமே உங்களதான் இருக்குது, நான் உன்னை பாத்துக்கிறேம்மா, நீ சரியானதுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட நாங்க எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க. அங்க இருக்கக்கூடிய மருத்துவர் வந்து என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய பொண்ணுக்கு வந்து தலையில வந்து பலமா அடிபட்டு இருக்குது, முக்காவாசி சீரியஸ் கண்டிஷனை வந்து தாண்டிட்டாங்க. இருந்தாலுமே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வார காலகட்டம் வந்து இதே மருத்துவமனை தான் அவங்க வந்து இருந்தாகணும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் வழி அனுப்ப முடியும். இடையிலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்ற மாதிரி வந்து கண்டிஷனாக சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இங்கே வேலை பார்க்கக்கூடிய துளசி செவிலியர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் இருக்கல, நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்கள வந்து நல்லா உறுதுணையாக பக்கபலமாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க இரவு ஒரு நாள் தோராயமாக ஒரு 11 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த செல்வி அப்படின்ற பொண்ணு வந்து பெட்ல வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய வார்டு வந்து ஐசியூ வார்டுலாம் கிடையாதுங்க, அதுல இருந்து மாற்றி சாதாரண ஒரு வார்டில் வந்து மாற்றிருக்காங்க. அந்த பெட்ல தாங்க படுத்துக்கிறாங்க. அந்த சமயத்துல வந்து இந்த செல்வி அப்படின்ற பொண்ணு வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுதே வெளியே இருந்து இந்த துளசி அப்படின்ற பொண்ணு வந்து டேப்லெட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ரூம் கிட்ட நெருங்கி வராங்க. அப்படி ரூம் கிட்ட நெருங்கி வரும்பொழுது இந்த செல்வின்றவங்க இருக்காங்க இல்லையா, யாருக்கிட்டே பேசிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்குது. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியே வந்து அந்த கதவை திறந்து உள்ள போய் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அங்க யாருமே இல்லை. உடனே உங்களோட தோழியை எழுப்பி, என்ன யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்டு இருந்துச்சு, யாருக்கிட்ட நீ பேசிட்டு இருந்த இவ்வளவு நேரம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. கேட்கும் பொழுது இந்த செல்வி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவங்க வந்து மிரண்டு போயிட்டாங்க. அப்படி இந்த செல்வி என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, என்னுடைய அப்பா தான் என்னை வந்து பார்த்தாரு, பார்த்தது மட்டும் இல்லாம எனக்கு வந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாரு, தண்ணிலாம் எடுத்து கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இந்த துளசிக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருக்குது. இவங்களுடைய அப்பா வந்து இறந்து போயிட்டாரு, இறந்து போனதை வந்து நம்ம வந்து சொல்லணும்னு நினைச்சாலுமே இவங்களுடைய உறவுக்காரங்க யாருமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னா அதிர்ச்சி ஆயிடுவா அப்படின்ற மாதிரி மருத்துவரே சொல்லியிருக்காரு. அதனாலதான் நம்ம சொல்லாம இருக்கிறோம்.
ஆனா வந்து டேப்லெட்லாம் அங்க எடுத்து கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, இதை நம்ம வந்து எப்படி நம்புறது? ஒருவேளை வந்து தலையில அடிபட்டனால வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டதுனால இந்த மாதிரி உளறாளா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த துளசி வந்து என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து ஒரு ஊசி போடணும் அப்படின்றக்காக வந்து இவங்களுடைய ரூம்லயே வந்து ஒரு ஊசி போட்டுட்டு போறாங்க. அப்படி ஊசி போட்டுட்டு போன பிறகு மறுபடியும் நம்மளுடைய தோழி வந்து தூங்குறாளா அப்படின்றக்காக செக் பண்றதுக்காக மறுபடியும் பக்கத்துல வந்திருக்காங்க. அப்படி பக்கத்துல வரும்பொழுது அதே சத்தம் வந்து கேட்டுட்டே இருக்குங்க. இவங்களுடைய தோழி இருக்காங்க இல்லையா செல்வி, யாருக்கிட்டையும் பேசக்கூடிய சத்தம் பலமா கேட்குது. மறுபடியும் யாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறாளே தனித்தனியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் கதவை திறந்துக்கிட்டு உள்ளுக்குள்ள போய் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுடைய தோழி வந்து படுத்துதான் கிடக்குறாங்க. ஆனா யார்கிட்டயும் பேசிட்டு இருந்திருக்காங்க. என்னாச்சு, நீ மறுபடியும் யார்கிட்டயும் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது, உனக்கு தெரியலையா, என்னுடைய அப்பா இவ்வளவு நேரம் இங்க தானே பேசிட்டு இருந்தாரு, நீ வர்றதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி தான் அவர் வந்து வெளியவே போனாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இவங்க ஆடி போயிட்டாங்க. அதன் பிறகு வந்து ஆல்ரெடி உங்களுடைய உறவுக்காரங்க ஒரு சிலர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதாவது உங்களுடைய அம்மா, அவங்க கிட்ட போய் விஷயத்த சொல்லிக்காங்க. அப்படி சொன்ன பிறகு உங்களுடைய அம்மா வந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. தன்னுடைய அப்பா இறந்து போனதே தெரியாம வந்து இந்த மாதிரி பினாத்திட்டு இருக்கிறா, அவகிட்ட எப்படி உண்மையை சொல்ல போறதுன்னு தெரியல அப்படின்னு மாதிரி தாங்க நினைச்சிருக்காங்க. அந்த சமயத்துல இந்த துளசி வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உண்மையை சொல்லிதான் ஆகணும், சொல்லல அப்படின்னா வந்து அவளுக்கு வந்து ரொம்ப வந்து காயப்படுவா, அதனால வந்து நீங்க சொல்ற ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா நான் போய் சொல்றேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதுக்கு பிறகு இந்த செல்வியோட அம்மா வந்து நீயே அவகிட்ட புரியுற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இப்படி சொன்ன பிறகு தாங்க இந்த துளசி வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த செல்வி இருக்கக்கூடிய வார்டுக்கே போறாங்க. அப்படி வார்டுக்கு போன பிறகு அவங்களுடைய தோழியை வந்து எழுப்பி நடந்த விஷயத்த போல அப்படி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஊன்னு அழுகுறாங்க. நீ சொல்றது வந்து பொய், நான் நம்பவே மாட்டேன், என்னுடைய அப்பா வந்து அப்பதையுமே என்கிட்ட பேசிட்டு போனாரு, இப்பயுமே பேசிட்டு போனாரு, நான் பார்த்ததெல்லாம் பொய் தானா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்காங்க. ஆனா இந்த செல்வி வந்து பார்த்தது வந்து உண்மையா பொய்யான்றது தெரியலங்க. இவங்களுடைய தோழிகிட்ட அப்படிதான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலுமே இந்த துளசி வந்து விடவே கிடையாது. நீ சொல்றது வந்து நான் வந்து ஏத்துக்கிறேன், இருந்தாலுமே வந்து உன்னுடைய அப்பா இறந்து போய் கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் ஆகுது, இதை வந்து சொன்னா நீ வந்து தாங்க மாட்டே அப்படின்றக்காக தான் உன்கிட்ட இந்த விஷயத்த வந்து மறைச்சிருக்கோம், நீ இப்பயாவது புரிஞ்சுக்கோ, உன்னுடைய அப்பா உயிரோட இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு தாங்க இந்த துளசி வந்து வெளியவே கிளம்பி போயிருக்காங்க. இப்படி கிளம்பி போன பிறகு இந்த செல்வி வந்து இந்த பெட்டிலே தாங்க படுத்து கிடந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. தன்னுடைய குடும்பத்தினரே வந்து தன்னுடைய அப்பா இருக்கிறான்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா வந்துட்டு இவன் வந்து ஆல்ரெடி 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய அப்பா வந்து நம்ம பக்கத்துல வந்து பேசினாரு, அப்ப அதெல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி தாங்க குழம்பி போயிருக்காங்க. ஒருவேளை வந்து நம்மளை வந்து சும்மா காமெடி பண்றாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கத்துல நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவருடைய அப்பா வந்து உண்மையிலேயே இறந்து போயிட்டாரு அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்திலேயே அன்றைய இரவே நடந்துச்சுங்க. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை இருக்கு இல்லையா, அதுல இவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்டுல தாங்க படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு மறுபடியும் இவங்களுடைய டோர் கதவை வந்து யாருமே திறக்கிற மாதிரி தெரியலங்க. ஆனா உள்ளுக்குள்ள இவங்க பக்கத்துலேயே ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. டக்குன்னு கண்ணை முடிச்சு பாக்குறாங்க, எதிர்ப்புறத்துல இவங்களுடைய அப்பா தான் உட்காந்துருக்கிறாரு. என்னப்பா நீ வந்துட்டியா, நீ 2-3 தடவை நீ வந்து பாத்துட்டு வந்துட்ட, ஆனா இருந்தாலுமே வந்து நீ உயிரோட இருக்கன்னு சொன்னா நான் யாருமே நம்ப மாட்டாங்க, நீ இறந்து போயிட்டு நீ என்கிட்ட வந்து பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்பொழுது எதிர்ப்புறத்துல உட்காந்துருக்கக்கூடிய உங்களுடைய அப்பா வந்து ஊன்னு அழுகுறாருங்க. என்னப்பா ஏன்பா அப்படி அழுதுட்டு இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்பொழுது தாங்க ஒரு விஷயத்த வந்து நோட் பண்றாங்க. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட டோர் வந்து பூட்டிருக்குது, அதை திறந்த மாதிரி எந்த ஒரு சத்தமும் கிடையாது. அதே மாதிரி இவங்க வந்து ரொம்ப நல்லாலாம் தூங்கல, சாதாரணமா கண்ண முடிதாங்க இருந்திருக்காங்க. டோர் திறந்த சத்தமும் கேட்கல, தன்னுடைய அப்பா வந்து பக்கத்துல சேர் இழுத்து போட்டு உட்காந்த சத்தமும் கேட்கல, ஆனா பக்கத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உத்து பாக்குறாங்க. அந்த சமயம் தாங்க இவங்களுடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி இவங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் உங்களுடைய அப்பா வந்து உயிரோட தான் பேசிட்டு இருக்காரு நினைச்சிருந்தாங்க இல்லையா, அது எல்லாமே கற்பனை தாங்க. இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கக்கூடிய உங்களுடைய அப்பா வந்து ஆன்மாவா கருன்னு ஒரு கரிய உருவமா தாங்க உட்காந்துருக்கிறாரு. அது எப்படி உங்களுக்கு தெரிய வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் தத்துருவமா உட்காந்துருக்கக்கூடிய உங்களுடைய அப்பாவுடைய தோற்றம் வந்து அப்படியே நிழல் போல மாற ஆரம்பிச்சிருக்குது. இதை பார்த்து அடுத்த நிச்சயம் ஆணு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கத்துன உடனே வெளியே இருக்கக்கூடிய உறவுக்காரங்க மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து நெருங்கி வந்துட்டாங்க இந்த வாடிக்கை. வந்த பிறகு என்னாச்சுமா, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கேன்னு கேட்கும் பொழுது இவங்க வந்து எதுவுமே பேசவே முடியல. அப்படியே வந்து கண்ணுல இருந்து கண்ணீர் தாரையா வந்துட்டு இருக்குங்க. மயக்கம் போட்டே விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தாங்க இந்த செல்வி வந்து முழிக்கிறாங்க. முழிச்ச பிறகு என்னாச்சு, எதை பார்த்து பயந்து ஏன் இப்படி கத்துறான்னு கேட்கும் பொழுது இவங்க வந்து நடந்த விஷயத்த கூட சொல்றாங்க. இவங்க சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டுட்டு யாருமே நம்பவே இல்லை. இருந்தாலுமே ஒரு 2-3 தடவை என்னுடைய அப்பாவை நான் பார்த்தேன், அது மட்டும்னா இப்போ வந்து கரி உருவமா மாறி இருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால தன்னுடைய மகளை வந்து ஏன் மேன்மேலும் பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக முடிவெடுத்து மறுநாள் காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருக்கிறாங்க.
இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு இந்த செல்வி வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுடைய 3 வயசு பொண்ணுக்கிட்டே வந்து முகம் கொடுத்து கூட பேசவே இல்லைங்க. அதிர்ச்சியில மிரண்டு போய் தாங்க இருந்திருக்காங்க. எத்தனையோ தடவை தன்னுடைய குடும்பத்தினர் வந்து தன்னுடைய அப்பா வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லியுமே வந்து இவங்களுடைய மனசு வந்து ஏற்க மறுத்துச்சுங்க. அந்த சமயத்துல தாங்க இந்த துளசி இருக்காங்க இல்லையா, இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய நம்பர், அவங்களுக்கு வந்து பேரடி உழுவ காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மருத்துவமனையில செவிலியராக வேலை பார்த்துட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ஃபோன் கால் வந்திருக்குது. ஃபோன் அட்டன் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து மிரண்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தை தாங்க சொல்றாங்க. என்ன நடந்திருக்குன்னா, இந்த துளசியோட அண்ணன் ஒருத்தர் இருந்திருக்காங்க, அவர் வந்து விபத்தாய் வந்து கீழே விழுந்து கிடக்குறாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதே மாதிரி இந்த துளசியோட அண்ணன் வந்து எங்க விபத்தாயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த செல்வியோடைய அப்பா, செல்வி, அவங்களுடைய 3 வயசு பேத்தி எல்லாரும் விழுந்தாங்க இல்லையா, அதே ஒரு சாலை பிரிவுல தாங்க விழுந்துருக்காங்க. அப்படி விழுந்த உடனே வந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பூராமே வந்து மருத்துவமனையில் சேர்க்கலாம் அப்படின்றக்காக ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரியே இவங்க இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில தாங்க, அந்த தனியார் மருத்துவமனையில தாங்க இவருடைய அண்ணனுமே வந்து அட்மிட் பண்றாங்க. இவருடைய கெட்ட நேரமா என்னன்னு தெரியலங்க, ஏற்கனவே இவங்க இந்த செல்வியோடைய அப்பா இறந்து போனார் இல்லையா, அதே ஐசியூ வார்டில் தாங்க இவருமே அட்மிட் பண்றாங்க. அப்படி அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் வந்து தொடர்ந்து சிகிச்சை வச்சுட்டே இருந்திருக்காங்க. அவருக்குமே தலையில பலமான அடிபட்டு இருக்குது. அன்றைய இரவு தோராயமாக நடுநிசி நேரம் 1 மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்துல அதே ஐசியூ வார்டில் வந்துட்டு இந்த துளசியோட அண்ணன் வந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் புறமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் பேஷண்டையும் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக போயிருக்காங்க. அந்த சமயத்துல இந்த செவிலியராக இருக்கக்கூடிய துளசி தாங்க பக்கத்திலேயே வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்படி கவனிச்சுட்டே இருக்கும் பொழுது சரி இவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாமே அப்படின்றதுக்காக தாங்க வெளியே வந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய உறவுக்காரங்க ஒரு சிலர் வந்து வெளியே வெயிட் பண்றாங்க இல்லையா, அதுல ஒருத்தர் மட்டும் வந்து உள்ளுக்குள்ள போய் கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து பாக்குறாங்க. இவங்களுடைய உறவுக்காரங்க வந்து உள்ள இருப்பாங்களான்னு பார்த்தா உள்ளேயும் இல்லை வெளியும் இல்லை. எங்க போனாங்க, இங்க தானே இருக்க சொன்னோம், திடீர்னு அண்ணனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க வந்து என்ன சொல்லிக்காங்க பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமுக்கு வந்து நானும் போயிருந்தேமா, அதனால லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க எதிர்ப்புறத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி எதிர்ப்புறத்துல வந்துட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு வந்து யாரோ ஆய்வுன்னு கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. திடீர்னு யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டில் இருக்கக்கூடிய இந்த கோட்டை மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா ஹோல், அந்த ஹோல்ல எட்டி பார்க்குறாங்க. அந்த ஹோல்ல எட்டி பார்க்கும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையை மறக்கவே முடியாத காட்சி கண்ணு முன்னாடி தெரியுதுங்க இந்த துளசிக்கு. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கருன்னு ஒரு கரிய உருவங்க. அந்த கரிய உருவம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அண்ணன் வந்து பெட்ல படுத்திருக்காரு இல்லையா சீரியஸான கண்டிஷன்ல, அவரோட நெஞ்சு மேலே ஏறி வந்து பிடிச்சி அமுக்கிட்டு இருக்குதுங்க. இதை பார்த்த உடனே மிரண்டு போய் அந்த ஐசியூவோட வந்து கதை வந்து டக்குன்னு திறந்துட்டு உள்ளுக்குள்ள போய் பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சுங்க, அது வேற யாரும் கிடையாது, தன்னுடைய தோழியான செல்வியோடைய அப்பா அப்படின்றது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கரி உருவத்தோட முகத்தோட்டம் வந்து தத்ரூபமா அப்படின்னு தெரிஞ்சிருக்குங்க செல்வியோட அப்பா மாதிரியே. அப்படி பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஏன்னு சத்தம் போட்டிருக்காங்க. சத்தம் போட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய கரி ஒரு வந்து அங்கிட்டு இங்கிட்டுமா அப்படி முன்னுக்கிட்டமா ஓடி கிராஸாகி அப்படி டிசப்பியர் ஆயிருக்குங்க. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுக்காரங்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அந்த உருவத்தை வந்து பார்க்கவே இல்லை, கண்ணில் தட்டுப்படவே இல்லை. இப்படி நம்மளுடைய கண்ணில் மட்டும் தட்டுப்பட்டுக்கிட்டே தன்னுடைய அண்ணனே கொல்ல பார்க்குது அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நிமிஷத்துல இருந்தே தன்னுடைய அண்ணனை விட்டுட்டு வெளியே போயிடக்கூடாது, போயிட்டோம் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி நடுக்கத்தோடையே அங்கேயே தாங்க இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறதாங்க அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உன்னுடைய அண்ணனுக்கு வந்து பெருசாக அடிப்படலை, இருந்தாலுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் இந்த செவிலியராக இருக்கக்கூடிய இந்த துளசிக்கு வந்து கொஞ்சம் கூட இதை வந்து ஏற்றுக்கவே கிடையாது. என்ன காரணம், இதே வார்டில் இருக்கிறதுனால தன்னுடைய தோழியோடைய அப்பாவுடைய ஆன்மாவே வந்து பயமுறுத்துது இல்லையா, அதனால வேற ஏதாவது ஒரு வார்டுக்கு மாற்றுங்க அப்படின்றது சொன்ன பிறகு வந்து வேற ஒரு வார்டுக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்படி வேற ஒரு வார்டுக்கு மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 3 நாட்கள் கழித்து 4வது நாள் வந்து உங்களுடைய ஊருக்கு கிளம்புறதுங்க. அந்த 3வது நாள் இரவு தோராயமாக ஒரு 11 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்துல அந்த துளசி வந்து என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அண்ணன் இருக்கக்கூடிய வார்டுல இருந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தாங்க நின்று இருக்காங்க. அந்த நேரத்துல இவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய இன்னொரு செவிலியர் வந்து துளசி கிட்ட வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, உன்னை வந்து டாக்டர் கூப்பிடுறாரு, போய் பாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்டுருக்காங்க. அப்படி கூப்பிட்ட பிறகு டாக்டரை போய் பார்த்துருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னோட அண்ணன் இருக்கக்கூடிய வார்டில் வந்து வேற ஒரு செவிலியர் வந்து பார்த்துக்கோங்க, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. டாக்டரே இப்படி சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க முழிப்பதி நிற்கிறாங்க. அதே சமயத்துல அந்த இடத்துல வேலை இருக்கக்கூடிய இன்னொரு சக தோழிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த வார்டுகிட்டே தான் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நீ எதுக்கு கவலைப்படாத, உன்னோட அண்ணனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட உறவுக்காரங்களுமே வந்து வெளியே தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க வேற ஒரு வார்டுக்கு போய் இந்த துளசி அப்படின்றவங்க வந்து வேலையில ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கடந்திருக்கும். அந்த சமயத்துல திடீர்னு இங்க இருக்கக்கூடிய செவிலியர் வந்து ஆணு கத்தக்கூடிய சத்தம் கேட்குதுங்க பலமாக. உடனே இந்த துளசி வந்து என்ன பண்றாங்கன்னா,
தன்னுடைய அண்ணன் வந்து ஏற்கனவே கொஞ்சம் பயத்துல இருந்தாரு, மறுபடியும் அவருக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றக்காக அவருடைய வார்டுக்கே போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நெருங்கி போறாங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது தாங்க தெரியுது இவங்களுக்கு வந்து பேரதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அண்ணன் இருக்கக்கூடிய வார்டுக்கு பக்கத்திலே வந்துட்டு ஏகப்பட்ட செவிலியர்கள் நின்றுட்டு இருக்காங்க கூட்டமாக. என்னாச்சுக்கா, ஏன் இப்படி நின்றுட்டு இருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நான் வந்து கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அவர் தூங்குறாரா என்ன அப்படின்றக்காக பார்க்கலான்னு போனேன். அந்த நேரத்தில் வந்து உன்னுடைய அண்ணன் படுத்துக்கக்கூடிய அவருடைய நெஞ்சுமேலேயே வந்து கருதுன்னு ஒரு கரிய உருவம் வந்து உட்காந்துருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த உருவத்தை பார்த்துட்டு தான் வந்து நான் பயத்துல வந்து ஆண் கத்திட்டேன். இதை வந்து டாக்டர்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு தெரில. சொன்னா நம்மளதான் சத்தம் போடுவார் அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து இந்த வார்டில் வந்து இப்படிதான் நடந்துட்டு இருக்குது, நம்ம வந்து சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க வந்து இந்த துளசி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்டே நடந்த விஷயத்த கூட சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் வந்து கண்டபடிக்க திட்ட ஆரம்பிக்கிறாரு. என்ன உளறிட்டு இருக்க, இது ஒரு மருத்துவமனை, ஏகப்பட்ட பேர் வந்து வாழ்வாங்க இறந்தும் போவாங்க, அதுக்காக அப்படி இறந்தவங்களாம் ஆன்மாக வரணும் அப்படின்னா வந்து எத்தனையோ ஆன்மாக்கள் இந்த மருத்துவமனையில் இருக்க வேண்டியது இருக்குது. நீ என்ன இப்படி வந்து பொய்யா பேசிட்டு இருக்க, இனிமேல் நீ வேலைக்கே வர வேணாம் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டுருக்காரு. அதுக்கு பிறகு நான் வந்து செஞ்சது தப்பு தான், நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், நான் சொன்னது எல்லாமே கற்பனைன்னு கூட நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவங்களுடைய அண்ணனை வந்து ஒரு நிமிஷம் கூட இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக இவங்களுடைய அண்ணன் வந்து நைட்டு ராத்திரியில் வந்து தூங்கிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு எந்திரிச்சு ஐயோன்னு கத்துறது, யாரும் என்னை அடிச்சுட்டு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க முகப்பாவனைகள் காட்டுறது, அந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு இருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க திடீர்னு நடுநிசி நேரத்தில் வந்து உங்களுடைய வீட்டோட அந்த ஃபேன் இருக்கு இல்லையா, அந்த ஃபேன் வந்து ஆடுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க, கீச்சு கீச்சுன்னு. என்ன திடீர்னு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்துட்டு அண்ணன் படுத்திருக்காரு இல்லையா, அந்த ரூமோட கதவை வந்து திறந்து பார்த்துருக்காங்க. திறந்து பார்த்தா அடுத்த நிமிஷமே இவங்களுடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்குதுங்க. என்ன நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அண்ணன் இருக்காரு இல்லையா, அந்த துளசியோட அண்ணன் ஃபேனில் வந்து தூக்கு கயிறை மாட்டி ஒரு தூக்கில் தூங்கிட்டு இருந்திருக்காருங்க. அந்த காட்சியை பார்த்து அடுத்த நிமிஷம் கூடியிருக்கக்கூடிய இவங்களுடைய அப்பா அம்மா மற்றும் இவங்களுடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா, எல்லாருமே வந்து பேர் தச்சில உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அதே சமயத்தில் அவர் தூக்குல தொங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து கருன்னு ஒரு கரிய உருவம் ஏற்கனவே அவங்க பார்த்தாங்க இல்லையா, அதே உருவத்தோட்டம் வந்து தெரிஞ்சிருக்குங்க. அந்த உருவத்தோட்டம் வேற யாரும் கிடையாதுங்க, இந்த செல்வி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அப்பாவுடைய முகத்தோட்டம் தாங்க. இவருடைய ஆன்மாத்தா தன்னுடைய அண்ணனையும் போட்டு தள்ளிச்சு போல அப்படின்ற மாதிரி தாங்க அத்தனை பேர் வந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆன்மா இருக்கக்கூடிய காட்சி வந்து இந்த துளசியோட கண்களுக்கு மட்டும் தாங்க நல்லா புலப்படுது. ஆனா கூடி இருக்கக்கூடிய உங்களோட உறவுக்காரங்களுக்கு யாருமே தெரியல. அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு உங்களுடைய உறவுக்காரங்க எல்லாத்தையுமே செய்தி சொல்லி அனுப்புறாங்க. அப்படி செய்தி சொல்லி அனுப்பிச்ச பிறகு தாங்க எல்லா உறவுக்காரங்களுமே உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த செல்வியோடைய அம்மா, அவங்களுடைய கணவர் ராஜேஷ் எல்லாருமே வந்துட்டாங்க. அப்படி வந்த பிறகு அந்த துக்க நிகழ்வு கலந்துக்கிட்டு அந்த இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு இவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்த பிறகு இந்த செல்வியோட தோழி துளசி என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்களுக்கு பிறகு இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்தவங்க வந்து சைலண்டாக அமைதியாக ஒரு மாதிரி மூன்று இருந்திருக்காங்க. என்னாச்சுடி, நடக்கக்கூடிய விஷயம் வந்து நடந்துருச்சு, எங்களுடைய வீட்லையுமே ஒரு துக்க நிகழ்வு நடந்துருச்சு, அதே மாதிரி உங்களுடைய வீட்லையுமே ஒரு துக்க நிகழ்வு நடந்துருச்சு, இது யாருனால மாற்ற முடியும், எல்லாம் விதி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. சொன்ன அடுத்த நிமிஷமே இந்த மின்னஞ்சலை அனுப்பிய துளசி என்ன பண்ணுறாங்கன்னா ஊன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இது எதுவுமே விதியால நடந்தது கிடையாது, இது எல்லாமே ஆன்மாக்கள் செஞ்ச வேலை அப்படின்ற மாதிரி குண்டை தூக்கி போடுறாங்க. இதை கேட்டுட்டு செல்விக்கும் அவங்களோட குடும்பத்தினருக்குமே வந்து ஒண்ணுமே புரியல. அதுக்கு பிறகுதாங்க நடந்த விஷயத்த போல சொல்லிக்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த செல்வி அவங்களுடைய அப்பா அவங்களுடைய 3 வயசு பேத்தி வந்து இந்த TS50 வந்து போயிட்டு இருந்திருக்காங்க இல்லையா, அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது எதிர்ப்புறத்துல இருந்து வந்து மோதினது வந்து வேற யாருமே கிடையாதுங்க, இந்த மின்னஞ்சலை அனுப்பிய துளசி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய கூட பிறந்த அண்ணன்ட்டாங்க. அவர் எதுக்கு மோதிருக்காரு பார்த்தீங்கன்னா, போதையில வந்து தெரியாமலாம் மோத கிடையாதுங்க, வேணும்னே அடிச்சு தூக்கணுன்றதுக்காக தான் மோதிருக்கிறாரு. இந்த துளசியோட அண்ணன் வந்து வேற யாரும் கிடையாதுங்க, இந்த செல்வி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய முறை பையன் தான். இவர் தான் திருமணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க பேசி வச்சுட்டு இருக்குது. அதுக்கிடையில தாங்க இவங்க வந்து காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஊரை விட்டு ஓடி போயிருக்காங்க. அப்படி ஊரை விட்டு ஓடி போன பிறகுமே வந்துட்டு இவர் வந்து அந்த பொண்ணையை தாங்க நினைச்சிட்டு இருக்கிறாரு, அதாவது செல்வியை தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி அவங்களுடைய அப்பா அம்மா கிட்டையும் பேசிட்டு இருந்திருக்காருங்க. நீ வந்து அவங்கள வந்து ஏத்துக்கவே கூடாது, அவங்கள வந்து மன்னிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க வேண்டாம் வெறுப்பாவே தெரிஞ்சிருக்கிறாரு. ஆனா ஒரு கட்டத்துல இவங்களுக்கு வந்து பேத்தி மேல இருக்கக்கூடிய பாசத்தினால வந்து இவங்களுடைய மகளையும் அவங்களுடைய மருமகனையும் வந்து ஏத்துக்கிட்டாங்க இல்லையா, அது வந்து இவங்களால ஏத்துக்கவே முடியலங்க இந்த துளசியோட அண்ணனால. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட போய் அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. நீ எப்படி என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்ட, நீ எனக்கு வந்து நீ வாக்கு கொடுத்துருந்தேல, உன்னுடைய பொண்ணை வந்து எனக்கு தான் கட்டி வைப்பேன், எல்லாத்தையுமே நீ வந்து கெடுத்துட்ட, உன்னை நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தண்ணி அடிச்சுட்டு அடிக்கடி ரகலை பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க ஒரு நாள் சரியான போதையில வந்துட்டு இருக்கும்பொழுது இந்த 3 பேரையும் அடிச்சு தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி மோதியை அடிச்சு தூக்கி இருக்காரு. அப்படி விபத்தான நேரத்திலே வந்து இந்த செல்வியோட அப்பா வந்து பார்த்துருப்பாரா என்னன்னு தெரிலங்க.
ஆனா அவர் தானே இறந்து போனது. இவங்களுடைய மகளுக்கும் அவங்களுடைய பேத்திக்கும் பெருசா எந்த ஒரு அடியும் படாம வந்து உயிர் தப்பிச்சுட்டு இருக்காங்கங்க. அதனாலதான் அவருடைய ஆன்மாவை வந்து என்னுடைய அண்ணனையும் வந்து போட்டு தள்ளிடுச்சு அப்படின்ற மாதிரி ஊன்னு அழுதுருக்காங்கங்க. இவங்களே இப்படி சொல்லும் பொழுது இவங்க இந்த செல்வியோட குடும்பத்தினர் வந்து என்ன சொல்றது, இந்த துளசிக்கு வந்து ஆல்ரெடி வந்து உண்மை தெரியுங்க இவங்களுடைய அண்ணன் தான் வந்து விபத்தாக்கி விட்டது அப்படின்ட்டு. இருந்தாலுமே வந்து இப்போ வந்து மன்னிப்பு கேட்கிறாரே, நம்ம வந்து மன்னிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த விஷயத்தை வந்து பெருசாவே எடுத்துக்கல. ஆனா இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்கள் கடத்திருச்சுங்க. இந்த செல்வியுடைய அப்பாவுடைய ஆன்மா வந்து இவங்களுடைய வீட்லயும் யாருக்கிட்டையுமே வந்து கண்ணில் தட்டுப்படவே இல்லைங்க. யாருக்கு எந்த ஒரு பாதிப்புமே கொடுக்கவே இல்லை. அதுக்கு பிறகு வந்து அமானுஷத்தால தாக்கம் இல்லாமல் நிம்மதியாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே ஒருத்தர் வந்து குடிபோதையில வந்து செஞ்சு ஒருத்தர் வந்து சாகடிச்சு அதன் பிறகு அந்த ஆன்மா வந்து இவங்களுடைய உயிரமே எடுத்துட்டு போனது வந்து இந்த விஷயத்துல வந்து வித்தியாசமா தாங்க இருக்குது. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய துளசிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.